இந்த ஓனர் வேலை பார்க்குற ஸ்டாஃபுகளுக்கு கமிஷன் பணம் கொடுக்க வரிசையில் நிற்க வச்சு கொடுக்க போகிறாங்க. அங்கே வேலை பார்க்குற செக்யூரிட்டிக்கு 15,000 கொடுக்க இந்த 3 ஸ்டாஃபுகளும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு 15,000 கொடுத்தா நம்மளுக்கு எப்படி 50,000 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த ஓனர் அவங்க கமிஷன் அப்படின்னு சொல்லி அந்த 3 பேருக்குமே 5,000 கொடுக்குறாங்க. இந்த 3 பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதில் ஒரு நபர் எங்களை ஜோக் பண்ணுறீங்களா, செக்யூரிட்டிக்கு 15,000 கொடுக்குறீங்க, நாங்கள் அந்த துணிகள் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணுறோம், எங்களுக்கு என்ன கமிஷன் கம்மியாக கொடுக்குறீங்க, அவர் கேட்டுக்கிட்டே நிற்கிறாரு, அவருக்கு 15,000 கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இந்த ஓனர் சொல்கிறாங்க, நீங்க நினைக்கிறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ஒரு ஸ்டாஃப் சொல்றாரு, அவர் வாசலே நின்று சல்யூட் பண்றாரு, பொருள் வாங்கிட்டு போறவங்கள்ட்ட பில் செக் பண்றாரு, இதுல வேற நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல இந்த ஓனர் அன்னைக்கு நடந்த விஷயத்தை சொல்றாங்க. இந்த ஓனர் வந்து சொல்றாங்க, ரோஹித் நீங்க எக்ஸ்ட்ரா நீ வேலை பார்த்துட்டு போ, நீ நாளைக்கு லேட்டா வந்தா போதும் அப்படின்னு சொல்ல இந்த ரோஹித் சொல்றா, இல்ல மேடம் எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல இந்த மேடம் எதுவும் சொல்லாம கிளம்பிட்டாங்க. பக்கத்துல நிக்கிற பெண் ஸ்டாஃப் சொல்றாங்க, நீங்க சொன்னது போய், ஆனா மேடம் நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மேடம் காதுல பட்டு மேடம் அங்க நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்த நாள் அங்க வேலை பார்க்குற பெண் ஸ்டாஃப் வேலைக்கு லேட்டா வர்றாங்க. இதை பார்த்த ஓனர், என்ன நிசா நீ 11 மணிக்கு வேலைக்கு வர்றா, டிஸ்பிளேல ட்ரெஸ் எது கழட்டாம அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த பெண் ஸ்டாஃப் சொல்றாங்க, என்னுடைய அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை பார்த்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேடம் எதுவும் சொல்லாம அப்படியே கிளம்பிட்டாங்க. ஆனா இந்த நிசா மேடம் சொன்னது எல்லாமே போய் அந்த ரோஹித் அந்த நிசா மேடம் சிரிக்கிறாங்க. நம்ம எதை சொன்னாலும் மேடம் நம்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் அங்க நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து இந்த செக்யூரிட்டி பண்ண வேலையை பார்த்து சொல்றாங்க, நான் வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது இந்த செக்யூரிட்டி உட்கார்ந்தே இருந்தாரு, நீங்க என்ன கிளம்பலையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொன்னாரு, நீங்க எப்ப இந்த கடையை லாக் பண்ணிட்டு போறீங்களோ அப்பதான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே இல்லாம நீங்க டிஸ்பிளேல போட்ட ட்ரெஸ் எல்லாமே எடுக்கவே மாட்டீங்க, இந்த செக்யூரிட்டி தான் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த மேடம் சொல்றாங்க. அதனால தான் அந்த செக்யூரிட்டிக்கு நான் அதிக பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன பின்னாடி இந்த 3 ஸ்டாஃபுங்களும் அந்த மேடம் கிட்ட சாரி கேட்கறாங்க, மன்னிச்சுக்கிறேங்க, நாங்க தெரியாம பண்ணிட்டேன், இனிமே அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க.